ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சஞ்சய்வர்ஸ் தமிழ் ஸ்டோரிஸ். இன்னைக்கு ஒரு பெரிய நகரத்தில் நடந்த 2 பசங்களோட கதை தான் இது. முதல் பார்வைக்கு இது சாதாரணமான கதை மாதிரி தான் தோன்றும். ஆனால் இந்த கதை முடியும் போது நீங்கள் ஆரம்பத்தில் நினச்சது எல்லாம் மாறி இருக்கும். இந்த கதையில் 2 பசங்க இருக்காங்க. ஒருவன் எல்லாமே இருந்தும் அமைதியாக இல்லாதவன், மற்றொருவன் எதுவும் இல்லாமல் இருந்தும் சந்தோஷமாக வாழ்ந்தவன். எல்லாம் இருந்தவனா வாழ்க்கையில் ஜெயிப்பான், இல்லை நல்ல மனசு இருந்தவனா உண்மையிலே ஜெயிப்பான். அதுதான் இந்த கதையின் உண்மை. அது தெரிஞ்சிக்கணும்னா வாங்க கதைக்குள்ள போலாம். அந்த பணக்கார பையன் பேர் கார்த்திக். அவனுக்கு வாழ்க்கையில் எதுவும் குறைவில்லை. பெரிய வீடு, கார், நிறைய பணம், அவன் நினைப்பதெல்லாம் உடனே கிடைக்கும். ஆனா அவன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் இல்லை, அது மனசு. அவனுக்கு யாரையும் மதிக்க தெரியாது. மற்றவர்களை அவமதிப்பது அவனுக்கு ஒரு சாதாரண விஷயம். கல்லூரியிலேயே எல்லாரும் அவனை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா யாருக்கும் அவனை உண்மையாவே பிடிக்காது. அவன் அருகில் இருப்பவர்கள் கூட அவனால் தள்ளி போயிட்டே இருந்தாங்க. மாறாக அதே கல்லூரியில் சஞ்சய்னு ஒரு பையன் இருந்தான். அவன் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். மேலும் அவனுக்கு உடல் குறைபாடும் இருந்தது. ஆனா அவனிடம் இருந்த ஒரு விஷயம் எல்லாரையும் அவன் பக்கம் இழுத்துச்சு. அது அவன் மனசு. எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். யாராவது உதவி கேட்டா உடனே உதவி பண்ணுவான். அவன் பேசுறதுல கூட ஒரு அமைதி இருக்கும். அவன்கிட்ட பணம் இல்லை, ஆனா அவன் இருக்கிற இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். அவன் வாழ்க்கை ரொம்ப எளிமையானது, ஆனா அதே சமயம் ரொம்ப நேர்மையானது. ஒரு நாள் அவங்க படிக்கிற கல்லூரியில் ஒரு அறிவிப்பு வந்தது. கேரம் போட்டி. அது ஒரு சாதாரண போட்டி இல்லை, அதில் ஜெயிக்கிறவனுக்கு பெரிய ப்ரைஸ், மேலும் கல்லூரி முழுக்க ரெக்கக்னிஷன். இதை கேட்டவுடன் கார்த்திக்கு ஃபுல் கான்ஃபிடென்ஸ். அவன் ஆல்ரெடி பல போட்டிகளில் ஜெயிச்சவன். எப்போதுமே அவன் தோற்கவே மாட்டான். ஆனால் இந்த முறை ஒரு சின்ன விஷயம் அவன் மனசில் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தது. பார்ட்டிசிபெண்ட் லிஸ்ட்டில் ஒரு பேர் சஞ்சய். அந்த ஒரு பேர் அவனுக்கு அன்எக்ஸ்பெக்டட். அவன் என்ன எதிர்த்து விளையாடப் போகிறானா இன்னும் அவன் உள்ளுக்குள்ளே யோசிக்க ஆரம்பித்தான். அந்த நொடியிலிருந்து இது ஒரு சாதாரண போட்டி இல்லை, அது அவன் ஈகோவின் விஷயம் ஆயிடுச்சு. போட்டி நாள் வந்தது. கல்லூரி முழுக்க ஒரு எக்ஸைட்மெண்ட். எல்லாரும் அந்த மேட்சை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் கான்ஃபிடென்ட்டாக இருந்த கார்த்திக், மற்றொரு பக்கம் அமைதியாக இருந்த சஞ்சய். அவன் எந்த ப்ரெஷரையும் ஃபீல் பண்ணாத மாதிரி இருந்தான். போட்டி ஆரம்பமானது. முதல் ரவுண்டில் கார்த்திக் முன்னிலையில் இருந்தான். எல்லாரும் இதுதான் எக்ஸ்பெக்டட்னு நினச்சாங்க. ஆனால் 2வது ரவுண்டில் இருந்து கேம் ஸ்லோலி மாற ஆரம்பிச்சுது. சஞ்சய் காமா விளையாட ஆரம்பித்தான். அவன் கேமை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தான். அந்த மேட்ச் மெதுவாக டென்ஷனாக மாறிச்சு. சில நேரம் கார்த்திக் ஸ்டிங் உள்ள ஒரு டவுட் வந்தது. இவன் எப்படி இவ்வளோ காமாக இருக்கான் இன்னும் அவன் குழம்பினான். இருவரும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்தாங்க. இப்போ லாஸ்ட் சான்ஸு. ஒரே ஒரு காயின் தான் பேலன்ஸ். அந்த ஷாட் தான் வின்னரை தீர்மானிக்க போகுது. அந்த ஒரு நொடி முழு இடமும் அமைதியாக்கி போனது. எல்லாரும் அந்த போர்டை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சஞ்சய் ஸ்ட்ரைக்கரை எடுத்து ஏம் பண்ண ஆரம்பித்தான். ஆனால் ஷாட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. அது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. கார்த்திக் முகத்தில் ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சது. அவன் கண்களில் முதல் தடவையாக கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் சிறிது பயம் இருந்தது. அந்த ஷாட் போனதும் என்ன நடக்கும்? யார் ஜெயிப்பான்? உண்மையிலே ஜெயிக்க போகிறவன் யார்? இதுதான் இந்த கதையின் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு. ஆனால் இதுக்கு பிறகு நடக்க போகிறது தான் இன்னும் பெரிய ட்விஸ்ட். அது தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 2ல் பார்க்கலாம்.